கலை குறைந்த ஒன்றாம் பிறையை சூடியவன். மைக்கில் அப்படி இருக்கட்டு போதும். இதில் நீங்கள் வேணால் சவுண்டு வேணால் கவனமாக வச்சுக்கிடுங்க. கலை குறைந்த ஒன்றாம் பிறையை சடையில் சூடியவன். மணவாளக் கோலம் உடையவன். மணவாளக் கோலம் உடையவன். புலியின் தோலை இடையில் கட்டிய புனிதன். அந்த இறைவன் எழுந்தருளிய தலம் தலங்களில் சிறந்த வேதியர்கள் மிகுந்து வாழ்கின்ற அழகுடைய புகலி என்ற நகரமாகும். புகலினா சீகாழி. குறிப்புரை வலியில் மதி அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது. வலியில் மதி. அதற்கு பொருள் தேய்ந்து வலிமை குன்றிய சந்திரன் என்று பொருள். உரையாசிரியர் அழகான குறிப்பு கொடுக்கிறார். தளர்ந்தவரை தாங்குதல் இறைவன் இயல்பு. அதுக்கு தான் வலிகுன்றிய பிறைங்கிறார். தளர்ந்தவரை தாங்குதல் இறைவனுடைய இயல்பு. அதழ், அதழ் என்ற ஒரு சொல்லுக்கு தோல் என்று பொருள். அதழ் என்ற சொல்லுக்கு தோல் என்று பொருள். மந்திரத்தை படிக்கலாம். வலியில் மதி செஞ்சடை, மந்திர தொடக்கம் எழுதி வச்சுடுங்க. வலியில் மதி செஞ்சடை வைத்த மணாளன், புலியின் அதழ் தோல் கொண்டு அறையார்த்த புனிதன், மலியும் மதிமாமறையோர் நிறைந்து ஈண்டி பொலியும் புனல் பூம்புலு புகழின் நகர்தானே அப்படின்னு சொல்கிறார். இறைவன் மதிசூடியதற்கு விளக்கம் குறிப்புரையில் சொல்லிட்டாங்க. தளர்ந்தாரை தாங்குதல் இறைவன் இயல்பு. இன்றைக்கி பண்டார சாத்திரம் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு குறிப்பு பார்த்தேன். இறைவன் ஐந்தொழில் செய்வது ஏன்னு கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கிறாங்க பண்டார சாத்திரத்தில். இறைவன் ஐந்தொழில் செய்வது எதற்காகனா, இறைவன் கருணை உடையவனாக இருக்கிறதுனால ஐந்தொழில் செய்வது அவனுடைய கடமையாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பண்டார சாத்திரத்தில். முக்கியமான செய்தி. கருணை உடையவனாக இருக்கிறதுனால எது கடமையாகிறது? ஐந்தொழில் செய்வது கடமையாகி விடுகிறது. அதே தான் இங்கேயும் கருணை உள்ளவனாக இருக்கிறதுனால தளர்ந்தாரை காத்தல் அவன் இயல்பாகிறது. சந்திரன் வரும்போதெல்லாம் நம்ம இதை சொல்லிக்கொள்ளலாம். இயல்பாகிறது. 1. 2 செஞ்சடை, நம்ம ஞானம் அப்படின்னு குறிச்சுக்கிட்டோம். அப்போ தான் அதுக்குள்ளே போக முடியும். எத்தனை தடவை தான் எழுதுறதுலாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அது பற்றி கவலைப்பட வேண்டியது ஞானசம்பந்தர். ஞானம் செஞ்சடை மணாளன் என்றது. மணாளன் என்றது இறைவனுடைய போக வடிவம். இறைவனுடைய போக வடிவம் உயிர்களை போகத்தில் செலுத்தும். போகத்தில் செலுத்தும். உயிர்கள் வினை நுகர்ந்து பாசநீக்கம் பெற இந்த போக வடிவம் அவசியம். அதே சக்தி அருள் சக்தியாக மாறும்போது, இப்போ பெரிய புராணத்திலலாம் நாயன்மார்களுக்கு கடைசியில் காட்சி கொடுக்கும்போது யாராக தான் வர்றாரு? அம்மையப்பராக வர்றாரு. அது சிவபோகத்திற்கான வடிவம். அது சிவபோகத்திற்கான வடிவம்.
இறைவன் அம்மையப்பராக இருக்கிறது எந்த இடத்துல எப்போ இருந்தாங்கங்கிறத பொறுத்து அது தன் பொருளை கொடுக்கும். நாயன்மார்களுக்கெல்லாம் கடைசியில் காட்சி கொடுக்கும்போது என்ன போகம் வருகிறது? சிவபோகம் வருகிறது. அதற்கு முன்பு ஒரு இடத்துல கூட அம்மையப்பர் காட்சி வராது. ஞானசம்பந்தருக்கு அம்மையப்பர் காட்சி ஞானமாகி சிவபோகமாக மாறிச்சு. அந்த குறிப்பாக நம்ம அதை புரிந்து கொள்ளணும். புலித்தோலை அணிதல் இறைவனுடைய பேராற்றல். அது இந்த பண்டார சாத்திரத்தில் 2 மதங்கள் மறுக்கப்பட்டது. யோக மதம், இன்னொரு மதம் என்னது? வேள்விகள் மூலமாக அடைய முடியாது மதத்துக்கு பேர் மீமாஞ்சகர். புலித்தோலை அணிறத மீமாஞ்சர் மறுப்பு வரைக்கும் எடுக்கணும். மீமாஞ்ச மதத்தவர்கள் வேள்வி போதும் யார் வேண்டாம்? ஆமாம், அதுக்கு இறைவன் உடன்பாடு இல்லைங்கிறது தான் அந்த புலித்தோலை என்ன செய்கிறாரு? உரித்து அணிந்து கொள்கிறார். அது பேராற்றலாகவும் ஒரு கொள்கைக்கு எதிரான செயலாகவும் கொள்ளணும். இறைவனை புனிதன் என்றது, இறைவன் புனிதனாக இருந்ததுனால தான் சாபம் பெற்று வந்த சந்திரனுக்கு தளர்ச்சி நீக்க முடிந்தது. இறைவனே குறைவுடையவனாக இருந்திருந்தால் சந்திரனை என்ன செய்ய முடியாது? தளர்ச்சியை போய்க்கிருக்க முடியாது. டாக்டருக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு? டாக்டருக்கு உடம்பு சரியில்லை 3 நாள் லீவு அப்படின்னா அதே டாக்டரை பார்க்கணுன்னா எப்படி பார்க்கறது? அதனால் இறைவன் புனிதன் என்று சொன்னது அவன் பாச நீக்கத்தை செய்வோன் என்பதற்கான குறிப்பு. அடுத்து அந்தணர்கள் நிறைந்திருக்கிற தலம் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். இங்கு அந்தணர்கள், மறை அந்தணர்கள் நிறைந்திருப்பதை நாம் சரியகிரியை வரைக்கும் எடுக்கணும். சரியகிரியை வரைக்கும் தான் எடுக்கணும். ஞானசம்பந்தருக்கு ஞானத்துக்கு எடுத்ததுனால எல்லாருக்கும் எதுக்கு எடுக்கக்கூடாது? ஆமாம், சரியகிரியை வரைக்கும் எடுக்கணும். சரியகிரியை வரைக்கும் நாம் எடுக்கும்போது அது சைவத்தில் எந்த சாதனம் வரைக்கும் வருகிறது? திருக்கோயில் வழிபாடு, திருக்கோயில் பணி, சிவ பூஜை. சிவ பூஜை வரைக்கும் வருகிறது. இந்த மூன்றும் ஒருவருக்கு சிவபுண்ணியமாகி சிவ தர்மமாகி பண்டார சாத்திரப்படி சொல்கிறதா இருந்தால் சிவன் மேல் வர வேண்டிய அன்பை மிகுவிக்கும். இருவினை ஒப்பு மலபரிபாக சத்தினிவாதத்தை தரும். அந்த சரியகிரியை சொல்லும்போது எதையும் சொல்லிக்கலான்னு சாஸ்திரத்தில் இருக்குது, யோகத்தையும் சொல்லிக்கலாம். தவம் முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இவர்களை நாம் எது வரைக்கும் எடுத்துக்கணும்? தவத்தை நிறைவு செய்து தருபவர்கள். எனவே தவத்தை நிறைவு செய்து தருபவர்கள் என்றால் அது எதற்கு வாயிலாகும்? ஞானத்துக்கு வாயிலாகும். ஞானம் எதற்கு வாயிலாகும்? வீடு பேற்று மோட்சத்திற்கு வாயிலாகும். இந்த ஒரு கணித முறை, கணித ஸ்டெப்பு, ஏ சமம் பி, பி சமம் ஏன்னு ஒரு கணக்கு உண்டு. ஏ யூனியன் பி, பி யூனியன் ஏன்னு ஒரு கணக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு சமன்பாட்டு முறையில் இதை பார்க்கணும். அந்தணர்கள் வேள்வி செஞ்சாங்கன்னா அது ஞானசம்பந்தர் சும்மா அங்கே பதியலை. இது ஒன்றும் வரலாற்று புஸ்தகம் கிடையாது. அதில் அவர் சொல்ல வந்தது, பிராமணர்கள் வேள்வி செய்கிறாங்க, மறை ஓதுகிற அந்தணர்கள் இருக்கிறார்கள் என்றால் சரியே நடக்கிறது, கிரியை நடக்கிறது, யோகம் நடக்கிறது என்று பொருள். திருக்கோயில் வழிபாடு நடக்கிறது, திருப்பணி நடக்கிறது, சிவபூஜை நடக்கிறது, யோகம் நடக்கிறது என்று பொருள். அதன் விளைவாக இறைவன் மேல் அன்பு மிகும், சிவபுண்ணியம் மிகும், அந்த உயிர்களுக்கு இருவினை ஒப்பு மலபரிபாக சத்தினிவாதம் வரும், குருவருள் வரும். இவை ஞானத்துக்கு வாயிலாகும், ஞானம் வீடு பேற்றிற்கு வாயிலாகுங்கிறத அதே ஒரு தொடக்க நிலையில் வச்சு சொல்கிறார். அதே மாதிரி நீர் நிலைந்த அழகிய நகர் என்றார். நீரை நம்ம அருளாக எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாம் பார்த்த செய்திக்கு இதற்கு முந்தைய 2 மந்திரங்கள் எப்படி பிரமாணம் ஆகுதுன்னு நம்ம பார்க்க. நம்ம எப்போவுமே பழைய மந்திரம் பார்த்துட்டு தான் போவோம். மந்திரம் 1 என்ன இருக்குன்னு எழுதுங்க. மந்திரம் 1 மார்க்கண்டேயருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே
அவர் இறை வழிபாடு செய்ததனால் மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 வழங்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயே இப்போ நம்ம பேசின செய்தி வந்தாச்சு, சிவபூஜை பண்ணது வந்தாச்சு. அப்போ சரியகிரிய யோகம் 3மே அதில் கிளியர் வந்திருக்கிறது. மேலும் அந்த தலத்தில் தாமரை மலர்கள் மலர்ந்த நீர்நிலைகள், தாமரை மலர்கள் மலர்ந்த நீர்நிலைகள் யோக குறிப்பு, ஆதார குறிப்பு சார். கரமலர் முட்டித்து மலர தேன்கூடுகள் நிறைந்திருக்குங்கிறாரு. அதான் நான் சொன்னேன், தேன் இருக்குன்னு சொல்லலை, அவர் கூடு தான் சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் அந்த அந்தடர்களை சொல்லிட்டாங்கிறதுக்கான உடனடியாக வீடு பேர் வரைக்கும் போயிடக்கூடாது. எதில் கொண்டு நிறுத்திக்கிடணும், அந்த தவத்தோடு நிறுத்திக்கணும். தேன்கூடுகள் இருக்கிறது என்பது இத்தலம், இந்த தேன்கூடு என்பது பின்னால் தேனை குறிப்பதற்கான குறிப்புன்னு எடுக்கணும். 2வது மந்திரத்தில் முப்புறம் எரித்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. முப்புறத்தை எரித்தலை சொல்லுவதற்கு தான் 3வது மந்திரத்தில் புனிதன் என்ற குறிப்பு. 2வது மந்திரத்திலே அம்மை செய்தி இருக்கிறது. ரெண்டாவது மந்திரத்தில் பொன் போன்ற நெல்மணிகள் அது பக்குவ ஆன்மாவுக்கான குறிப்பு. நீங்கள் பழைய உரையை போய் கேட்டிங்கன்னா இதை டச் பண்ணியிருப்போம் கட்டாயம். பக்குவ ஆன்மாக்களுக்கான குறிப்பு. வயல்கள் சொல்கிறாரு. வயல் நமக்கு என்னது? அது சாதனத்தை தான் நான் 3வது மந்திரத்தில் சொன்னேன். கண்ணை மூடிட்டு தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு எழுத்து கூட வாபஸ் கிடையாது, எல்லாமே சொல்லியிருக்கிறோம். அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம், 4வது மந்திரம். 4வது மந்திரத்துக்கான உரை எழுதுங்க. கயல்மூன் போன்ற பெரிய கண்களை உடைய உமையம்மையுடன் இறைவன் இடப வாகனத்தில் ஏறி வருகிறார். அயலார் இல்லங்களில் பலியேற்கிறார். அயலார் இல்லங்களில் பலியேற்கிறார். அழகானவர், எண் திசையில் உள்ளவர்களுக்கும் கேட்கும்படியாக இங்கு மேகத்தில் இடியோசை தோன்றுகிறது. கடலுக்கு அருகில் இத்தலம் இருக்கிறது. குறிப்புரை: கயலார் தடங்கண்ணினா மீனாட்சின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. அப்படியே மீனாட்சி. இப்போ அயலாருங்கிறதுக்கு நாம் என்ன பொருள் சொல்லுவோம்? இப்போ நான் அந்த மீமாஞ்சகர்னு பொருள் சொன்னேன். தேவாரத்தை இப்படி ஆழமாக படிக்காதவங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரும்பாங்க. அயலாருங்கிறதுக்கு பொருள் படிக்கிறேன் பாருங்க. கண்ம பிரமவாதிகளான தாருகவானத்து ரிஷிகள் கொடுத்துருக்குறாங்க. என்ன வாதிகள் அவங்க? கண்ம பிரமவாதிகள். அதே இவங்க தான், இந்த மீமாஞ்சகர் தான். நான் அந்த மீமாஞ்சகரை நானாக வலிந்து எடுத்தேன். ஆனால் அடுத்த மந்திரத்தில் யார் வர்றா? மீமாஞ்சகர் கொள்கை என்னதுன்னா கண்மம்னா செயல். வேள்வி செஞ்சால் போதும், மந்திரம் போதும், யார் வேண்டாம். நமக்கு வேண்டியதெல்லாம் எதே கொடுத்துரும்? வேள்வியே கொடுத்துரும். கண்மப்பிரமவாதிகளான தாரிகவனத்து ரிஷிகள், அவர் தான் மீமாஞ்சகர்கள். கடை என்ற சொல்லுக்கு வீட்டின் வாசல். இயலால் என்ற சொல்லுக்கு அழகோடுன்னு அர்த்தம். இயலால் அழகோடு. மந்திரத்தை படிங்க. கயலார் தடங்கண்ணியுடும் எருது ஏரி அயலார் கடையில் பலிகொண்ட அழகன் இயலால் உறையும் இடம் எண் திசையோர்க்கும் புயலார் கடற்பூம்புகலி நகர்தானே.
விளக்கம் எழுதினீங்கன்னா தேவாரம் நிறைவு. அம்மையினுடைய கண்கள் மீன் போன்றது என்று சொல்லப்பட்டது. திருப்பாடல்கள் தோறும் பெரிதும் அம்மை குறிப்பு இருக்கிறது. இது அம்மை தன் நயன தீக்கையால் வினைநீக்கம் செய்வதை குறிக்கிறது. நயன தீக்கையால் வினைநீக்கம் செய்வது. மந்திரம் 2ல் என்ன மல நீக்கம் இருக்குது? மும்மல நீக்கம் இருக்குது. மந்திரம் 2ல் மும்மல நீக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஒன்றும் யோசிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. இப்படியே ஒவ்வொரு தேவாரமாக நம்ம 20 நிமிஷம் 30 நிமிஷம் படித்தோம்னா ஞான சம்பந்தரே அதில் என்ன இருக்குன்னு சொல்லித்தர ஆரம்பிச்சிடுவார். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை இதில் பார்க்குறோம். 2வது இடப வாகனத்தில் வருதல். இறைவன் இடபங்கிறது அறத்தை குறிப்பது, பக்குவ ஆன்மாக்களை குறிப்பது. அந்த 2 குறிப்போடையும் நம்ம இடபத்தை பார்த்துக்கணும். இறைவன் பலியேற்றான் என்பதை நாம் பொதுவாக எல்லாருக்குமா சொல்லிக்கிடுவோம். ஆனால் இங்கே அழகாக உரையாசிரியர் கன்மப்பிரமவாதிகளிடத்தில் பலியேற்றதை சொல்கிறார். ஏனென்றால் அவர்களிடத்தில் தான் இந்த மும்மலங்கள் பெற வேண்டிய இடத்துல அவங்க இருந்தாங்க. அவங்க அந்த தேவையற்றதை வைத்து கொண்டிருந்தாங்க. இப்போ நாமெல்லாம் எப்படின்னா, இப்போ சிவனே வந்து மும்மலத்தை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அவங்க அதற்கு கூட தயார் இல்லாமல் இருந்தாங்க. கொடுக்க ரெடியாக இருக்கணும்னா அது கெட்டதுன்னு தெரியணுமில்ல. கெட்டதுன்னு தெரிஞ்சால் தானே கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே குப்பை வண்டிக்காரன் வந்தானா நீங்கள் குப்பையை கொடுக்குறீங்கன்னா அது தேவையில்லைன்னு தெரிஞ்சதுன்னா சும்மா கொடுத்துருவீங்களா? வீட்டில் நகை நட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு பணம் கெட்டால் பணமெல்லாம் வச்சுருக்கீங்க, எல்லாம் அள்ளி உள்ளே போட்டு கொடுத்துருவீங்களா? எதை கொடுக்குறீங்க? தேவையில்லைன்னு தெரிஞ்சதுனால தானே கொடுத்தீங்க. இப்போ உங்கள் வீட்டிலையே உங்கள் குழந்தை போய் நான் குப்பையை போடுறேன்னா விட மாட்டீங்க. ஏன்னா வேறு ஏதாவது தேவையானதை தூக்கி போட்டுரும். இதுதான் அதில் விஷயம். தாருகவனத்து முனிவர்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது கூட என்ன செய்யலை. அதனால தான் வீடு தேடி போய் கேட்டிருக்கிறார். வாசலில் போய் கேட்டது. அதனால் வீடு தேடி சென்று கேட்டது. இந்த பாயிண்ட்டை நம்ம பிடிச்சிக்கணும். நம்ம பொதுவாக பிச்சையிட்டான்னா எல்லாத்தையும் கிடையாது. நம்மக்கிட்டலாம் எப்படின்னா நம்ம கொடுப்போன்னு அவருக்கு தெரியும். இவனுக்கு தேவையானது எது தேவையில்லை எது எதுங்கிற முப்பொருள் அறிவை நமக்கு கொடுத்துட்டாரு. நாம் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். இறைவன் வாங்க ரெடியாக இருக்கிறாரு. அதுக்கான காலம் கனியலை. ஆனால் அவர்களுக்கு அப்படி கிடையாது. எதுவுமே தெரியாது, எதுவும் கனியலை, ஒன்றும் ஆகலை. ஒரே ஒரு வழி தான். அவன் வீடு தேடி போய் அள்ளிட்டு போகிறது தான் முக்கியம். ஒழுங்காக டேக்ஸ் கட்டலைன்னா என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே போய் அவனுடைய we are coming from இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லி உள்ளே போய் ஃபைல்களெல்லாம் அள்ளிட்டு போகிற மாதிரி போனால் ஒழியா அவனையும் காப்பாற்ற முடியாது, நாட்டையும் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி தான் சாமி இறங்குறார். இப்படி ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அதை இதில் வந்து பதிவு செய்திருக்கிறாரு. ஆமாம், அதுதான் அந்த இடத்துல அந்த கருணையை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டீப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாடத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா பாடம் அறிவு, பாடத்துக்கு வெளியே ஆசிரியர் சொல்கிறத எடுத்தீங்கன்னா பாடம் அனுபவம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பெரும்பாலும் எதை தான் எடுப்பீங்க? பாடத்தை தான் எடுப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து உபாய நேனத்திலே பயணம் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆமாம், அதை இதில் நாம் பார்க்குறோம். அடுத்தது பலிதேறுகின்றவராக இருக்கிறாரு. இயலால்ங்கிறதுக்கு அழகோடுன்னு சொன்னோம். இயலால் உறையும் இடம். அழகோடு இறைவன் அங்கே உறைந்திருக்கிறார். ஏனென்றால் ஏன் அழகோடு உறைந்திருக்கிறாருன்னா, ஆன்மாக்களை என்ன செய்யணும்? ஈர்க்கணும். ஆன்மாக்களை ஈர்க்க வேண்டும். ஒரு அந்த ஈர்ப்பை அந்த ஆன்மாக்கள் மேல் ஏற்படுத்துவதற்காக யாரா உட்கார்ந்துருக்கிறாரு? அழகனா உட்கார்ந்துருக்கிறார். ஒரு குரு தனக்குரிய கோலத்தில் இருக்கணுங்கிறாரு சிவஞான முனிவர். ஒரு மணவாளன் போல, ஒரு மணப்பெண் போல குரு அலங்காரத்தில் இருந்தே ஆகணும். யாரை வசீகரிக்க? ஆமாம், அதே மாதிரி இறைவன் அந்த ஆன்மாக்களை பிடிக்கிறதுக்காக அழகான நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? சிதம்பரம் போய் நடராஜரை பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படி சொல்கிறோமல்ல. அதே நடராஜ் இப்போ நீங்கள் செப்பறைக்கு எதுக்கு? செப்பறைங்கிற ஒரு ஊருக்கு நம்ம ஏன் மெனக்கெட்டு போகிறோம்? அந்த கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்குது. கோபுரம் நல்லா இருக்கு சார்னா அவன் எல்லா ஊர்லேயும் தான்ப்பா இருக்குது. மதில் சுவர் நல்லா இருக்கு, எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது. ஆறு ஓடுது, ஏன்னா எங்கள் ஊர்லலாம் ஆறு ஓடாமல் காரா ஓடுது அப்படின்னு வாய் பேசுவான். ஆனால் அதே அந்த நடராஜருடைய அழகு நம்மளை என்ன செய்யுது? அதுதான் அந்த நாயன்மார்கள் எல்லாம் ஒவ்வொரு கோயிலாக ஓடுனது. அந்த நமக்கு அதை காட்டுக்க, அந்த நமக்கு அதை சொல்லணும்.
இந்த ஊருக்கு போனால் சாமி இப்படி அழகாக இருப்பார், அம்மை போனீங்கன்னா இப்படி அழகாக இருக்கும், காஞ்சிபுரம் போனீங்கன்னா அம்மை இப்படி அழகாக இருக்கும். அதுதான் அந்த உயிர்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு குறிப்பாக அதை நம்ம எடுத்துக்கிறணும். சரியா? பிறகு அங்கே மேகங்கள் பற்றிய குறிப்பு, கடல் பற்றிய குறிப்பெல்லாம் அதுவும் இயற்கை வர்ணனை கிடையாது. மேகம் என்பது அருள், கடல் என்பது வாங்க சிவா, கடல் என்பது நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஞாபகப்படுத்தி சிவார்ப்பணம் குருவே பற்றி. கடல் என்பது எதை குறிக்கும்னா, தமிழில் உள்ள ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறேன். போக்கெல்லாம் பாலை புனதல் நறுங்குறிஞ்சி ஆக்கஞ்சை ரூடல் அணிமுல்லை நோக்குங்கால் இல்லிருத்தல் முல்லை. இரங்கல் நறுநெய்தம். கடல் நெய்தல் நிலம். தமிழ் இலக்கணத்தில் வருகைக்காக ஏங்குதல் தான் நெய்தல். போக்கெல்லாம் பாலை புனதல் நறுங்குறிஞ்சி ஆக்கஞ்சே ரூடல் அணிமருத நோக்குங்கால் இல்லிருத்தல் முல்லை இரங்கல் நறுநெய்தம் சொல்லியிருக்கும் ஐம்பால் தொகை. தமிழ் வாத்தியார் வேலைக்கு இதெல்லாம் கம்பல்சரியாக தெரியணும். அப்படி தெரிஞ்ச பாட்டு தான் இது. அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, நெய்தல் நிலம் தமிழில் எதற்கான குறிப்புன்னா, ஒருவர் வருகைக்காக ஏங்குவது குறிப்பு. கடற்கரையில் போனீங்கன்னா மீனவன் மீன் பிடிக்க போயிருப்பான். இப்போ நவீன அவங்களுக்கு நிறைய சாதனங்களே அரசாங்கமே கொடுத்துட்டு, அரசாங்கத்திலே நிறைய கருவிகள்லாம் இப்போலாம் கொடுத்துட்டாங்க. இது நாட்டிக்கல் மயில் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கலைச்சொல் இருக்குது. இத்தனை நாட்டிக்கல் மயிலில் எங்கள் போட் இருக்குதுன்னு நம்ம தகவல் கொடுக்க முடியும். நேவிக்கு கொடுக்க முடியும், இராணுவத்துக்கு கொடுக்க முடியும், எல்லாரும் நம்பரும் கொடுத்துருவான். யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். புரியுதா? அந்த ரேடியேஷன் ஏரியா எந்த ஏரியாக்குள்ளே இருக்கோங்கிறத எது காட்டும்? இந்த கலங்கரை விளக்கம் பார்த்து வந்த காலெல்லாம் முடிஞ்சுது. அதையெல்லாம் அப்போவே டேமேஜ் ஆக்கி போட்டானுங்க. அதெல்லாம் முடிஞ்சுது. இப்போது எந்த ரேடியேஷன் ஏரியாக்குள்ளே இருக்கிறோம், இலங்கை கடற்கரைக்கு இலங்கை எல்லைக்குள்ளே போயிட்டோமா, நான் எல்லாமே அது என்ன செய்யும்? காட்டும். யாருக்கு? அந்த மீனவர்களுக்கு. அன்னைக்கு பண்டை காலத்தில் அப்படி கிடையாது, ஒன்றும் காட்டாது, படகுல தான் போகணும். அப்போ அந்த மீனவன் வருகிற நேரைக்காக நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். மீனவ பெண்கள் கையில் கூடையை வச்சுக்கிட்டு, ஏன்னா எங்கள் கூட படித்த பசங்களும் 30% மீனவ பசங்க தான், கையில் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு கடற்கரையில் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. பக்கத்தில் வந்தவரை தான் தெரியும் அவங்க படகு வருதுங்கிறது. அந்த படகுல நிறையா பெரும்பாலும் எங்கள் ஏரியா கிருஷ்ணகிரி சிலுவை படம், மாதா படம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. நீங்கள் இந்த தஞ்சை ஏரியா போனால் இந்துக்களும் யாராக இருப்பாங்க? மீனவர்களாக இருப்பாங்க. அப்புறம் அந்த படங்கள் இதுகளை வச்சு அடையாளம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்போது இறைவனுக்காக அந்த ஆன்மா இறைவன் வருகைக்காக ஏங்குதல்னு எடுத்துக்கணும். எந்த நிலத்தை? கடற்கரை நெய்தல். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு அது புரியும். அது தமிழ் இலக்கணத்தோடு இணைச்சி பார்க்கணும். தமிழ் இலக்கணத்தில் 3 பிரிவு உண்டு. இந்த மாதிரி இலக்கணத்தில் முதற்பொருள்னு ஒன்று இருக்கும். முதற்பொருள்ங்கிறது நிலத்தையும் காலத்தையும் குறிக்கும். முதற்பொருள் நிலமும் காலமும் சம்பந்தப்பட்டது. கருப்பொருள்னு ஒன்று இருக்கும். கருப்பொருள்னா என்னதுன்னா, ஒரு 13 கான்செப்ட் சொல்லுவாங்க கருப்பொருளில். கருப்பொருள்னா என்னதுன்னா, இப்போ நீங்கள் பாலை நிலத்தை பாடுறீங்க. பாலை நிலத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கும்போது தாமரைப்பூ பூத்து கிடந்ததுன்னு உங்களால் பாட முடியுமா? பாடுனா அது கான்செப்டில் முரண்பாடு வந்துடும். இப்போ பாலை நிலத்தை நீங்கள் பாடும்போது மழை இல்லை, வறண்டு கிடந்தது. பாலை மரம்னே ஒரு மரம் உண்டு. பாலை மரம் தான் இருந்தது. மழை இல்லை, தண்ணி இல்லை. பிறகு அந்த காட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே என்ன விலங்கு வாழுமோ அதை தான் சொல்லணும். யானை இருந்ததுலாம் சொல்லக்கூடாது. யானைக்கு நிறைய தண்ணி வேணும், அதெல்லாம் இருந்து சொல்லக்கூடாது. அப்படி அந்த நிலத்துக்கு என்ன சொல்லலான்னு ஒரு 13 வரையறை இருக்கும். ஆமாம், அந்தந்த நிலத்துக்கு எத்தனை பொருள்? ஆமாம். சில நேரங்களில் இந்த நிலத்துக்கு சொன்னது அந்த நிலத்துக்கு வரும். அதுக்கு பேர் திணை மயக்கம்னு பேர். ரெண்டு ஊரும் பக்கத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு நெல் விளையிற பூமி இருக்கும். அதுக்கு பேர் திணை மயக்கம்னு பேர். அப்போ ஒரு புலவன் பாடும்போது நெய்தலில் உள்ளதை மருதத்தில் பாடி வச்சுருப்பான். அங்கே போய் பார்த்தா என்ன மயக்கம் இருக்கும்? திணை மயக்கம்னா பக்கத்துலேயே கடற்கரையும் இருக்கும், பக்கத்துலேயே விவசாய நிலமும் இருக்கும். அதில் அந்த காலத்தில் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டான். அதாவது தமிழன் ஒருவன் தான் நிலத்துக்கு இலக்கணம் சொல்லி, வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லி, கடவுளுக்கும் இலக்கணம் சொன்னவன். உலகத்திலே யார் தான்? தமிழன். ஒரு நிலத்துக்கே இலக்கணம் சொன்னான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலின் பிரித்து அதுக்கு இலக்கணம் சொல்லி, காலத்துக்கு இலக்கணம் சொல்லி, வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லி, கடவுளுக்கும் என்ன செய்தான்? 8 குணங்கள் இருந்தால் அவன் கடவுள். அதில் 1 குறைஞ்சா கடவுள் கிடையாது. சாமிக்கே என்ன சொல்லி வச்சுட்டான் அப்படின்னு. இது ஒரு தமிழனுடைய தனிப்பெருமை. அதில் ஒன்று தான் இந்த ஞானசம்பந்தருடைய நெய்தல். ஞானசம்பந்தர் பாடும் சீகாழியை பாடும்போதெல்லாம் நம்ம இந்த என்ன நிலத்தை எடுக்கணும்? நெய்தலை எடுத்து இந்த நெய்தல் இலக்கணத்தை அதில் பொருத்தணும்.
ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை தொடக்கமே என்னது சார்? யாருக்காக ஏங்கிட்டு தான் நின்னாரு? கடவுள் இறைவன் அம்மைக்காக 3 வயசில் ஏங்கினது தானே அவருடைய அப்பாவுக்காக ஏங்கினாரு. அம்மா வந்தது. அவருக்கு தொடக்கமே நெய்தல் தான். ஆமாம், அதை நம்ம இதில் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து நம்ம திருவாசக பகுதிக்கு போகலாம். உங்களுக்கு ஃபோன் போட்டோம், நீங்கள் வர்றதுக்காக வெயிட் பண்ணலான்ட்டு. ஆமாம், 20க்கு பிறகு தான் ஆரம்பித்தோம். அதனால லேட் ஆயிடுச்சு. வண்டியில் மாற்றி